கழுபோவில வைத்தியசாலையில் சேவையாற்றுகின்றார். இவரோடு இன்றைய தினம் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் நாங்கள் பேசப் போகின்ற விடயம் பற்றி எனவே உங்களுக்கு கூறியிருக்கின்றேன். வணக்கம் டாக்டர். வணக்கம். பொதுவாக ஒரு சத்திர சிகிச்சை என்று வந்தாலே சிலருக்கு அதில் பயம் இருக்கக்கூடும். அவ்வாறான பயங்களையும் தாண்டி ஒருவர் சத்திர சிகிச்சைக்கு உட்படுத்தப்படுகின்ற போது தனக்கான முழுமையான சிகிச்சைகளும் முடிந்துவிட்டது என்ற ஒரு மனோநிலையில் அவர் அதிலிருந்து மீள்கின்ற போது மீண்டும் ஒரு சத்திர சிகிச்சைக்கு ஒருவரை உட்படுத்த வேண்டிய தேவைகள் குறிப்பிட்ட சில விடயங்களில் இருக்கத்தான் செய்கின்றதாகவே ஒரு வைத்தியராக ஆரம்பத்தில் அவ்வாறான தேவைகள் எப்பொழுது அல்லது என்னென்ன நோய்களுக்கு ஒரு சத்திர சிகிச்சையின் பிற்பாடு மீண்டும் ஏதோ ஒரு காரணிக்காக சத்திர சிகிச்சை ஒன்று தேவைப்படுகின்றது என்றால் அது என்னென்ன நோய்களுக்கு தேவையாக இருக்கின்றது அதை பற்றி கூறுங்கள். இதில் நல்ல விஷயம் ஒன்று நீங்கள் கேட்டீங்க. நல்ல டாபிக் உண்டு. இதை ரிக்கரண்ட்னு சொல்லலாம். இப்போ ஒரு ஆளுக்கு ஒரு சத்திர சிகிச்சை செய்த பிறகு திருப்பியும் இன்னொருக்கா சத்திர சிகிச்சை போட்டோம்னா ரெண்டு காரணத்துக்காக போகலாம். அதே பிரச்சனை திருப்பி வந்தால் அதை சொல்ல ரிக்கரண்ட் இன்சிடென்ட் திருக்கிற அப்புறம் ஒரு ஹேர்னியா ஆப்ரேஷன் பண்ண அப்புறம் திருப்பியும் அதே இடத்துல ஹேர்னியா வந்தால் அது ரிக்கரண்ட் ஹேர்னியான்னு சொல்லி அதுக்கு சத்திர சிகிச்சை பண்ணி வந்தால் ரிக்கரண்ட் செகண்ட் டைம் செய்வோம். ஒரு ஹேர்னியா ஆப்ரேட் பண்ணவருக்கு இப்போ வலது பக்கம் செய்கிற ஆளுக்கு இடது பக்கம் வந்தால் அது மெட்ட பக்கம் செய்வோம். அல்லது ஒரு ஏற்கனவே ஹேர்னியா ஆப்ரேட் பண்ண ஆளுக்கு அப்பெண்டிசைட்டிஸ் வந்தால் அது செய்ய வேண்டி வரும். அல்லது விபத்துக்கள், இப்போ நார்மலாக மோட்டர் பைக்கில் ட்ராவலிங் தான் வேண்டிய ஜாப்பாக இருக்கிற ஆட்கள், இப்போ ஊபர் ஈட்ஸ் அப்படி இப்படிலாம் கணக்கு இதெல்லாம் போகுது. இப்போ பார்த்து அப்படியான இதில் டிரான்ஸ்போர்ட் ஒர்க் செய்கிறவங்களுக்கு டிரைவர்ஸ் அதுக்கெல்லாம் ஆக்சிடென்ட்ஸ் விபத்துக்கள் வர்றதுக்கு சான்ஸ் கூட. மற்றது கூட இந்த தொழில் ரீதியாக, அதாவது இப்போ ஒரு ஒர்க் ஷாப்பில் ஒரு கார்பென்ட்ரி ஒர்க் ஷாப்பாக இருக்கலாம், ஒரு சிமெண்ட் ஒரு கட்டிட வேலை செய்வர்களாக இருக்கலாம். அங்கே அவர்களுக்கு திருப்பி விபத்துக்களுக்கு உட்படக்கூடிய அல்ல கைகளில் அவர்களுக்கு காயங்கள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம். அப்போ அவர்களும் திருப்பி சத்திர சிகிச்சைக்குரிய வார்டுகளுக்கு நாங்கள் சில ஆக்சிடென்ட்ஸ் பார்த்தா சில பேர் ஒரே ஆள் திருப்பி வருவினோம். சில வயது போனவர்கள் வீட்டில் விழுந்து கொண்டு வரும். அடுத்த மாதம் அதே சேமால் விழுந்து வருவார். அப்போ திருப்பி மீண்டும் ஒரு சத்திர சிகிச்சைக்கு உட்பட வேண்டிய கட்டாயம் ஏற்படுறது யாருக்குமே ஏற்படலாம். ஆனால் நீங்கள் குறிப்பாக நாங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது ஒரு விஷயத்துக்கு ஒரு மார்பில் இருக்கிற ஒரு கட்டியோ தைராய்ட் கோய்ட்டரோ அல்லது ஒரு ஹேர்னியாவோ அப்படியா ஒரு சர்ஜரி ஒன்றை செய்த பிறகு அதே பிரச்சனை திருப்பி வருமா இருந்தால் அதுதான் கொஞ்சம் பிரச்சனை விஷயம். அது அந்த பர்சனால் ஏற்றுக்கொள்ள முடியாத கொஞ்சம் மிகவும் கஷ்டமான நிலைமையாக இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி. அப்போ அது நாங்கள் ரிக்கரண்ட்னு சொல்லுவோம். அப்போ நாங்கள் அப்படியான விஷயம் தான் இன்றைக்கு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ ஒரே ஆளுக்கு பல சர்ஜரிகளுக்கு போகிறத பற்றி கதைக்கிறது அது அவையோட சில பேர் அப்படியான இப்போ ஒரு சத்திர சிகிச்சை செய்யப்பட்ட ஒரு பிரச்சனை திருப்பியும் அவருக்கு வருமா இருந்தால் அதே பிரச்சனை அது சொல்ல ரிக்கரன்ஸ். இதுக்குரிய காரணங்களை பார்க்க போய்க்க 3 விதமான அம்சமாக நாங்கள் அதை பிரிக்கலாம். அப்படின்னா அந்த சத்திர சிகிச்சை செய்யக்கூடிய அந்த நோயின் தன்மை, இப்போ ஒரு நோய் ஒரு கேன்சரஸ் ஆனதோ அல்லது திருப்பி வரக்கூடிய ஒரு பினைன் கேன்சர் அல்லாத திருப்பி வரக்கூடிய சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அப்படியா இருந்தால் அது அந்த இடத்துல திருப்பி வரலாம். மற்றது அந்த பேஷண்ட்டை உடலில் இருக்கக்கூடிய சில தன்மைகள், ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு வூண்ட் இன்ஃபெக்ட் ஆகி திருப்பி அது அந்த செய்த சத்திரை சக்ஸஸாக முடியாமல் திருப்பி வரக்கூடியதாக இருக்கலாம். அல்லது அந்த அவருக்கு ஏதாவது கன்ஜெனிட்டலாக வரக்கூடிய பிரச்சனைகள், சில டவுன் சின்ட்ரோம் அப்படியான சில அவற்றை இயல்பால் அவற்றை உடல் நிலையின் இயல்பால் ஒரு விஷயத்தை ஆப்ரேட் பண்ணால் செகண்ட் டைம் வரக்கூடிய மாதிரியான சந்தர்ப்பத்துக்கு போகலாம். 3வது பேஷண்ட்டை அல்லது நோயின் தன்மை அல்லாமல் செய்கிற சர்ஜன் அந்த சர்ஜிக்கல் டெக்னிக்கில் வரக்கூடிய பிரச்சனையால் ஒரு பிழையான முறையில் செய்கிறேன்னு சொல்லாமல் அது இப்படியான முறையில் செய்ய வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படலாம். உண்மையாக எந்த ஒரு சர்ஜனும் நாங்கள் பாஸ்வேர்ட் பண்ணி வரைக்கும் ஒரு சர்ஜரி செய்ய போய்க்க ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற பிரச்சனைகள் ஒரு வித் எக்ஸ்பீரியன்ஸோடு அந்த பல பிரச்சனைகள் நாங்கள் தாண்டிடுவோம். ஆனாலும் சில வேளையில் ஒரு அவசரமான நிலையில் ஒரு பேஷண்ட்டுக்கு ஆப்ரேட் பண்ண போய்க்க பேஷண்ட்டும் அவசர நிலையாக இருக்கலாம், உயிரை பாதுகாக்கிறதுக்கு அவசர சிகிச்சை இருக்கலாம். சர்ஜனும் ஒரு ப்ரிப்பேர்டு இல்லாத மனநிலையில் ப்ரிப்பேர்டு இல்லாத ஒரு தியேட்டரில் எமர்ஜென்சியாக செய்யிக்க அந்த செய்கிற சத்திர சிகிச்சையில் சில ரிக்கரன்ஸுகள் அந்த அப்படியான சுச்சுவேஷனால் அந்த சேம் ப்ராப்ளம் திருப்பி வரலாம். அப்போ இப்படியாத்தான் நாங்கள் கேட்டகரியை பார்க்க வேணும். அதில் இப்போ நாங்கள் முதலாவது பார்த்தோம்னா அந்த ஒரு டிசீஸின்ற கண்டிஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் பண்ணி பார்த்தா ஒரு ஆளுக்கு நிறைய ஹேர்னியல் ஆப்ரேஷன் செய்கிறோம். ஹேர்னியா ஆப்ரேஷன் செய்தால் அந்த ஹேர்னியா ஆப்ரேஷனுக்கு செய்யும் போது அந்த ஹேர்னியா வாரதுக்குள்ள காரணங்களை யோசிப்போம். ஒரு
ஒரு ஒரு ஜென்ட் ஒரு 40-50 வயது ஒரு ஆளுக்கு இங்குவல் ஹேர்னியான்னு சொன்னால் அதுக்குரிய சில காரணங்களால் தான் அந்த ஹேர்னியா வரும். சிகரெட் ஸ்மோக்கிங்காக இருக்கலாம், அல்லது அவருக்கு ப்ரோஸ்டேட் ப்ராப்ளம் இருந்த அந்த சிறுநீர் கழிப்பதில் தடங்கள் ஏற்படுறதால வரலாம், இல்லை மலச்சிக்கலால் வரலாம், அல்லது ஒபிசிட்டியால் அவர் கொஞ்சம் உடல் பெருமனால இருக்கலாம், அல்லது அவர் பாரமான வேலைகள் செய்கிறதும் அவருடைய உடல்லே அந்த தசைகள் நார்கள் பலம் இல்லாமல் நியூட்ரிஷனல் வீக்கான ஆளுக்கும் இந்த ஹேர்னியா வரலாம். அப்போ அந்த காரணிகள், அதாவது சிகரெட் ஸ்மோக்கிங், ஒபிசிட்டி, காஃப், குரோனிக் காஃப், ஆஸ்மா அல்லது மலச்சிக்கல், சிறுநீர் கழிக்கிற பிரச்சனைகள் இருக்கும்போது நாங்கள் ஆப்ரேட் பண்ணி செய்துட்டோம். திருப்பியும் அந்த காரணிகளை நாங்கள் வடிவாக நிவாரணம் செய்யாமல் இருந்தால் அது அதுக்குரிய மாற்றீடு நடவடிக்கைகள், உடல் பருமனை குறைக்கக்கூடிய முறைகள், சிகரெட் குடிக்கிறத புகைப்பிடித்த நிப்பாட்டுறது, அப்படியான சில பழைய காரணங்களை நாங்கள் தடுக்காமல் அதை கரெக்ட் பண்ணாமல் இருப்பவன் இருந்தால் திருப்பியும் அதே மாதிரியான கண்டிஷனுக்கு போகலாம், திருப்பியும் அந்த ஹேர்னியா வரலாம். அப்போ இதில் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு டிசீஸின் தன்மையை பொறுத்து அது இந்த காரணங்கள் மாறும். அப்போ நாங்கள் எப்போ ஒரு சர்ஜரி செய்து வீட்டை போகும்போது ஃபாலோ அப்பில் சில குறிப்பேடு மாதிரி இல்லை சில குறிப்புகள் அந்த டாக்டர் சர்ஜனோ அந்த சர்ஜிக்கல் யூனிக்கிற டாக்டர்ஸால் அந்த பேஷனுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்படும். அல்லது அப்படி தான் வழங்க கிடைக்காவிட்டாலும் இப்போ ஒரு பிஸியான கிளினிக்கில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படியான அறிவுறுத்தல்கள் கிடைக்கல, இல்லை விளங்கையில் அவசரத்தில் அதை பற்றி விளங்காட்டிலும் அந்த பேஷனுக்கு இருக்க வேண்டிய கடமை, ஒவ்வொரு பேஷனும் ஒரு சர்ஜரி தனக்கு நடந்திருந்தால் இது என்ன சர்ஜரி, இது ஏன் செய்திருக்கு, இதுக்கு பிறகு திருப்பி வரலாமா, இதெல்லாம் வராமல் இந்த காரணத்தை வராமல் தடுப்பதற்கு என்ன செய்ய வேணும், என்ன வாழ்க்கை முறையில் இருக்கிற பிரச்சனைகள் என்ன, அதை நான் மாற்ற வேணும், அப்படி அதை பற்றி அறிய விரும்ப வேணும், அதை கடைப்பிடிக்க வேணும். அப்படியானதை செய்யும்போது இந்த நீங்கள் சொன்ன மாதிரி ரிக்கரண்ட் வாரது சந்தர்ப்பம் குறையலாம். பட் இன்னும் ஒரு விதமாக நாங்கள் யோசிக்க வேண்டாம். இப்போ மார்பில் ஏற்படக்கூடிய கட்டிகள், பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கட்டிகள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு ஆளுக்கு ஒரு மார்பில் ஒரு கட்டி எடுத்து ரிமூவ் பண்ண பிறகு இன்னும் ஒரு 1 இயர் பிறகு திருப்பி வரலாம். ஆனால் அதே இடத்துல வரலாம், அதே மார்பில் கட்டிகள் வரலாம். ஒரு ஆளுக்கு மார்பு கட்டிகள் ஏற்படக்கூடிய தன்மை இருக்குமா இருந்தால் அது அந்த வாழ்நாளில் இப்போவும் திருப்பி வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. அது அந்த மார்பு கட்டிகள் உருவாகிற அந்த விதம், அந்த ஜெனட்டிக் பவர் இருக்கிறது. மற்றது இதுக்கு அப்பாற்பட்ட மேற்படி எங்களோட கொண்டலுக்கு இல்லாத ஒரு விஷயம் கேன்சர், புற்றுநோய். ஒரு புற்றுநோய் என்கின்றது உங்களுக்கு தெரியும், அது எப்படித்தான் முழுமையாக அகற்றினாலும் ஒரு சிறு ஒரு களம் கூட இருந்தாலும் அது திருப்பி அதை இடத்துலேருந்து வளரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. அதுக்கு தான் நாங்கள் ஆப்ரேஷன் முடிஞ்சோட கைவிடாமல் பேர்ந்து ஒன்காலஜிஸ், அந்த புற்றுநோயியல் நிபுணர்கள் மூலமாக மருந்து ஏற்றுறது அல்லது ரேடியேஷன், கதிர்வீச்சு மூலம் ரேடியோதெரப்பி கொடுத்து அந்த இருக்கிற முழுமையாக அந்த புற்றுநோயின் களங்களை அழிக்க வேணும்னு சொல்கிறது. அது கனவே அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சோடனே இப்போ இந்த மாரகமையோ இல்லை வேறு புற்றுநோய் சிகிச்சை நேரத்துக்கு போகிறதுக்கு ஒரு மனத்தயக்கம், அல்லது அந்த கதிர்வீச்சு, அதாவது ரேடியேஷன் என்று சொன்னால் கீமோதெரப்பி கொடுத்தா நாங்கள் தலைமையில் கொட்டணும், உடல் அந்த எங்களுடைய தன்மைகள் மாறலாம், தோல் கறக்கும் அப்படின்ட்டு கொஞ்சம் பயப்படுறது, ஒரு மன ரீதியாக பயந்து அதை அவாய்ட் பண்ணுறது. அது திருப்பியும் மீண்டும் அந்த புற்றுநோயை அதை இடத்துல அல்லது மிகவும் வீரியமாக ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படுது. அப்போ அது இன்னொரு பிரச்சனை. அப்போ உங்களை விளங்குது ஒரு சர்ஜரி, ஒரு சத்த சிகிச்சை செய்யும்போது அது திருப்பி வருதுன்னு சொன்னால் அதே மாதிரி இடத்துல அது காரணங்கள் 3 பேரில் தாங்கியிருக்கு. ஒன்று அந்த பேஷண்ட தன்மை, அந்த நோயின் தன்மை, மற்ற செய்கிற சர்ஜன் வினைத்திரை, அந்த டெக்னிக். மற்றது இப்போ லேட்டஸ்ட் சிலது இப்போ நாங்கள் முந்தின மாதிரி ஓப்பன் சர்ஜரி செய்யாமல் லேப்ரோஸ்கோப் அல்லது மினிமல் இன்வேசிவ்னு சொல்லுவோம், குறுகிய துளைகள் ஊடாக செய்யும் போதும் சில வேளை திருப்பி வரக்கூடிய சந்தர்ப்பங்களும் ஏற்படலாம். ஆனால் சில வேளை திருப்பி வர முடியாத சந்தர்ப்பத்தை தடுக்கக்கூடியதும் இருக்குது. அப்போ அது எல்லாம் டிபெண்ட்ஸ் ஆன் அந்த என்ன கண்டிஷன்றதை பொறுத்து. அப்போ அதை வச்சு தான் அந்த 3 கேட்டகரியை வச்சு தான் நாங்கள் அனலைஸ் பண்ணுவோம். அப்போ ஒரு ஆள் ஒரு சர்ஜரி செய்துட்டு போனவே திருப்பி அதே பிரச்சனையோட வேறாக இருந்தால் நாங்கள் எடுத்தோடனே போய் அடுத்த சர்ஜரி போகக்கூடாது. அது நாங்கள் சர்ஜன் எல்லாருக்கும் அது ஒரு நல்ல என்னென்னா முதல் நாங்கள் கண்டுபிடிக்க வேணும், ஏன் இந்த பேஷனுக்கு நான் செய்த சர்ஜரியில் திருப்பியும் அதே பிரச்சனை வந்திருக்கு. அதை பற்றி ஒரு நீண்ட விரிவான ஒரு
அறிவெடுத்து அதுக்கு டிஸ்கஸ் பண்ணி அதை திருப்பி தடுக்கக்கூடிய மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குமா இருந்தால் தான் திருப்பி ஒரு சர்ஜரியை செய்ய வேணும். சரி, என்று நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற விடயம், ஒரு முறை ஒருவருக்கு ஒரு சத்திர சிகிச்சைக்கு உட்படுத்த வேண்டிய தேவை ஏற்பட்டால் அதன் பிற்பாடு மீண்டும் அதே நோய் அல்லது அதே பிரச்சனைகளுடைய தொடர்ச்சி காரணமாக ஒரு சத்திர சிகிச்சைக்கான தேவை இருக்கின்றது. அவ்வாறான தேவை இருக்கின்றது என்றால் அதற்கான சிகிச்சை முறைகள் எவையாக இருக்கின்றன என்பது பற்றியதாகத்தான் இன்றைய தினம் பேசிக்கொண்டிருக்கின்றோம் டாக்டர் ஆதவன் அவர்களோடு. ஆக மொத்தத்தில் டாக்டர், நீங்கள் கூறுகின்ற போது ஒருமுறை சத்திர சிகிச்சைக்கு உட்படுத்தியவரை மீண்டும் அதே விடயத்துக்காக சத்திர சிகிச்சைக்கு உட்படுத்துவதானால் ஒரு வைத்தியர் கவனிக்க வேண்டிய விடயங்கள் அதிகமாக இருக்கின்றது என்று சொல்லியிருந்தீர்கள். ஆகவே அவ்வாறான விடயங்கள் என்னென்ன என்பது ஒரு புறம் இருக்க, அதேவேளை அந்த சத்திர சிகிச்சை மூலம்தான் அதற்கான தீர்வு இருக்கக்கூடியதாக இருக்குமா அல்லது வேறு வழிகள் மூலமாகவும் தீர்வு இருக்குமா? இந்த இரண்டு விடயங்கள் பற்றியதான உங்களுக்கு கட்டாயமாக அதில் அந்த அந்த கண்டிஷன் திருப்பி வந்த பிரச்சனையும் ரெண்டாவது பிரச்சனை அதே பழைய மாதிரியான சத்திர சிகிச்சைக்குரிய பிரச்சனையாக இருந்து அது நீண்ட கால போக்கில் அது காம்ப்ளிகேட் ஆகி ஒரு உயிராபத்தை அல்லது அவருக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துமா இருந்தால் அதை நாங்கள் திருப்பியும் சத்திர சிகிச்சை செய்ய வேண்டிய கட்டம் போவோம். ஆனாலும் அந்த ரெண்டாவது தரம் சத்திர சிகிச்சை போக நான் சொன்ன மாதிரி முதல்ல ஏற்பட்டதுக்குரிய காரணங்கள் என்னென்னு பார்த்து முதலாவது சர்ஜரி சிலவில் எமர்ஜென்சியாக நடந்திருக்கலாம். அப்போ நாங்கள் இந்த முறை செய்யும் போது அந்த எமர்ஜென்சி இல்லாமல் அது ஒரு இலெக்டிவாக வரிவாக தேர்வு செய்யப்பட்ட ஒரு திகதியில் பேஷண்ட்டை டயபெட்டிக் வெல் கண்ட்ரோல், தைராய்டு ப்ராப்ளம் அந்த தைராய்டு லெவலில் சரியாக மெயின்டைன் பண்ணி நியூட்ரிஷன் மெயினாக வர பிரச்சனைகள் ஒரு சத்திர சிகிச்சை செய்யும்போது நாங்கள் ஒரு வெட்டுக்காயத்தை ஏற்படுத்தி அதை தைப்பதன் மூலம் தான் அந்த சத்திர சிகிச்சை நிறைவடையும். ஓப்பன் பண்ணி செய்ய வேண்டிய சிகிச்சையை செய்துவிட்டு திருப்பி அதே லேயர்ஸை நாங்கள் சூச்சை பண்ணி க்ளோஸ் பண்ணணும். அப்புறம் வூண்டை உருவாக்கி மூடணும். அந்த வூண்ட் ஹீல் பண்ணணும். அப்போ பெரும்பாலான சத்திர சிகிச்சையில் ரிக்கரண்ட் வர்றதுக்கு முக்கியமான காரணம் எங்களுக்கு நாங்கள் அதை இக்னோர் பண்ணுற விஷயம் நியூட்ரிஷன். பேஷண்ட்ஸில் புரோட்டீன் மல்நியூட்ரிஷன் இருக்கலாம், அவன் போஷண குறைபாடு இருக்கலாம், அல்லது அவர்களே போஷண குறைபாடு சில ஒரு விட்டமின் குறைபாடு கூட இருக்கலாம். விட்டமின் மினரல்ஸ் கூட இல்லாத சாப்பாடு அவர் ஒரு வசதியாக இருந்தாலும் அந்த அவர் இருக்கிற நியூட்ரிஷன் ஒரு பூரணமத்துவம் இல்லாததாக இருக்கலாம். அப்போ அப்படியான நியூட்ரிஷனல் ப்ராப்ளம் அதுகளெல்லாம் ஆப்டிமைஸ் பண்ணுறேன்னு சொல்கிறது அந்த பேஷண்ட்டை நாங்கள் தயார்படுத்தி அனஸ்தீசியாவால் பிரச்சனை வந்துச்சா அல்லது நாங்கள் பாவித்த டெக்னிக்கில் இப்போ சிலவளை எமர்ஜென்சியில் செய்கிற ஒரு உதாரணமாக அந்த ஹேர்னியா தான் கூட நாங்கள் ரிக்கரன்ஸ் வாரது. சில பேருக்கு எமர்ஜென்சியில் நாங்கள் வரும்போது நாங்கள் சொல்ல அந்த விலை வைத்த அந்த மெஷ்ன்னு சொல்லுவோம், மெஷ் ரிப்பேர் செய்வதில்லை, ஏன்னா அந்த இன்ஃபெக்ஷன் ஏற்படலாம் உண்டு. அப்படி வைக்காதால் ரிக்கரண்டே 10% வரலாம். 100 பேரில் 10 பேருக்கு வரக்கூடியது. அப்போ திருப்பி செய்யும்போது நாங்கள் அது எலெக்டிவாக செய்யும்போது கட்டாயமாக மெஷ் ரிப்பேர் புது டெக்னிக்கை பாவிச்சு செய்ய வேண்டி வரும். அப்போ ஒருவர் சத்திர சிகிச்சை செய்து திருப்பி அதே மாதிரியான பிரச்சனை வரும்போது நாங்கள் அனலைஸ் பண்ணி அது வந்தக்கூடிய காரணங்களை அனலைஸ் பண்ணி அதை தடுக்கிறக்கூடிய வழிமுறைகளை செய்துவிட்டு தான் 2வது சர்ஜரி போகணும். அது மட்டும் நாங்கள் அந்த சர்ஜரியை போஸ்ட் பண்ணலாம். மற்றது இந்த முறை செய்கிற டெக்னிக்கில் போன முறை செய்ய முடியாத ஒரு மிகவும் லேட்டஸ்ட் நல்ல டெக்னிக்கை பாவிச்சு ஒவ்வொரு விதமாக செய்யலாம். ஒவ்வொரு சேவையில் ஒவ்வொரு ஓப்பன் மெத்தட் இருக்குது, லேப்ரோஸ்கோபி இருக்குது, மெஷ் ரிப்பேர் இருக்குது, பாவிக்கிற அந்த நாங்கள் பயன்படுத்துகிற அந்த இலைகள் கூட டிஃப்ரெண்ட் இருக்கும். கரையிற தையல் அது தானே அப்சர்வ் பண்ணக்கூடிய சூச்ச மெட்டீரியல் அப்படி. அப்போ நாங்கள் போன முறை பாவிச்சதால் என்னென்னதால் பிரச்சனை வந்திருக்கலாம் என்று யோசிச்சு அதை அவாய்ட் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு அப்படியான சில பிரச்சனைகள் நாங்கள் ஒரு மல்டி டிசிப்ளினரி ஒரு கான்ஃபரன்ஸ் ஒன்று வைப்போம். வேறு சர்ஜன்ஸ் அது சம்மந்தப்பட்ட எல்லா டாக்டர்ஸும் ஒரு சில காம்ப்ளிகேட்டடான கேஸ் நாங்கள் செகண்ட் டைம் செய்யும்போது ஹாஸ்பிட்டலில் மீட்டிங் ஒன்றில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த பேஷண்ட்டை பற்றி. ஈவன் பேத்தாலஜிஸ்ட் அவையெல்லாம் அவைய கருத்துக்களையும் சொல்லிவிடும். அப்போ எடுத்து நாங்கள் எது அந்த சரியான முறையண்டு பார்த்து கரைபேட்டு அட்வைஸின் படி தான் நாங்கள் அடுத்த சர்ஜரி போவோம். அப்படி தான் அந்த செகண்ட் சர்ஜரியை வெரி சக்ஸஸ்ஃபுல் ஆக்கலாம். மற்றது நீங்கள் கேட்ட மாதிரி சத்திர சிகிச்சை தான் தேவையானு இல்லை. சில பேருக்கு ஒருக்கா செய்துட்டோம், அவசரத்தில் உயிர் காக்கிறதோ அல்லது இதோடு செய்துட்டோம். ஆனால் செகண்ட் டைம் வரைக்கும் அது சத்திர சிகிச்சை இல்லாமல் சத்திர சிகிச்சை அல்லாத முறைகளில் அதை மேனேஜ் பண்ண முடியுமா இருந்தால் நாங்கள் கட்டாயமாக அந்த முறைக்கு தான் போவோம். அல்லது ஓப்பன் சர்ஜரி இல்லாமல் லேப்ரோஸ்கோப் மூலமாக செய்கிறதுக்குரிய வழிமுறை பார்ப்போம். திருப்பியும் ஓப்பன் பண்ணி அந்த பேஷண்ட்டுக்கு ஒரு வூண்டை உருவாக்காமல் துளை மூலமாக செய்ய அந்த பெயினும் அந்த ஹீலிங் பார்ட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அப்படியான முறைகளை பாவிப்போம். அப்போ மற்றது நிச்சயமாக 2வது திருப்பி ரிக்கரண்ட் ஒரு கண்டிஷன்
எங்களுக்கு தெரியும் இது திருப்பியும் செய்தால் வருமென்று செஞ்சாலும் மற்றது இப்போ இனி திருப்பி இந்த சர்ஜரி செய்யாவிட்டாலும் ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் நான் திருப்பி சர்ஜரியை அவாய்ட் பண்ணுவோம். அதில் முக்கியமானது இந்த கீலாய்ட் ஃபார்மேஷன். சில பேருக்கு இந்த சர்ஜிக்கல் தழும்புகள் வளர்கிற மாதிரி இருக்கும். அது சொல்ல கீலாய்டுன்னு சொல்லுவோம். கீலாய்டுனா நீங்கள் பார்த்துப்பீங்க சில பேருக்கு ஆப்ரேட் பண்ண இடங்களில் அந்த ஸ்கார் தழும்பு சர்ஜிக்கல் தழும்பு அந்த சர்ஜரி தழும்பு வளர்ந்து ஒரு தடிச்ச வரம்பு மாதிரி இல்லை வெளியில் ஒரு 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 வளர்ச்சியாகவே காணப்படும். அது ஒரு சில ஜெனட்டிக் உறுப்பில் கூட இருக்கும். அதை ஒரு ஆளுக்கு அதனால கட் பண்ணபடியே தான் வளருது. அப்போ திருப்பியும் அதை கட் பண்ணி எடுத்து தையல் போடைக்க திருப்பியும் வரும். அப்போ நாங்கள் சில ஊசி மூலம் அல்ல சில மருந்துகள் மூலம் அந்த கீலாய்ட் வளர்றதை கட்டுப்படுத்தலாம். அப்படி அப்போ அதை திருப்பி ஒரு சர்ஜரிக்கு போகாமல் அதை செய்யக்கூடிய சத்திர சிகிச்சை அல்லாத முறைகளை பாவிக்கிறது யோசிப்போம். அல்லது அந்த மிகப்பெரிய ஒரு கீலாய்டாக இருந்தால் அது பெயினாக இருக்குமா இருந்தால் பேஷண்ட்டுக்கு அது பெரிய டிஸ்கம்ஃபர்ட்டாகவும் பெரிய வலியாக இருந்தால் அதை அகற்றி விட்டு அது ஓவர் நைட் உருவாகாது. ஒரு ஆளுக்கு ஒரு சர்ஜிக்கல் தளம்பிலிருந்து ஒரு கீலாய்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 weeks to 3 months ஆகலாம். அப்போ நாங்கள் அடுத்த முறை செய்துட்டு அடுத்த முறை அவர்களை ஒரு ஒழுங்கான ஃபாலோஅப்பில் கவனிக்க வேணும். ஏதாவது அது கீலாய்டுக்குரிய மாற்றங்கள் வருதாண்டு அப்படி ஆரம்பத்திலேயே அதை கண்டுபிடிச்சு அதுக்குரிய சில இன்ஜெக்ஷன் சில மருந்துகள் ஈவன் களிம்புகளை பூசுவதன் மூலம் அந்த கீலாய்ட் ஃபார்மேஷன் அந்த தளம்பில் வரக்கூடிய பிரச்சனை இல்லாமல் பண்ணலாம். மற்றது இன்னும் ஒரு பிரச்சனை தான் இப்போ நாங்கள் ஒரு லெப்ரோட்டமி செய்கிறோம், ஓப்பன் சர்ஜரி செய்கிறோம்னா ஈவன் தாய்மாருக்கு குழந்தை பிரசவத்துக்கு செய்கிற LSCSன்னு சொல்லுவோம், லோவர் செக்மெண்ட் சிசேரியன் செக்ஷன். அதில் கூட தளம்பு அல்லது லெப்ரோட்டமி ஏதாவது ஒரு அப்பெண்டிக்ஸ் அல்லது வேறொரு கேன்சருக்கு நாங்கள் ஆப்ரேட் பண்ணும்போது அந்த தளம்பில் ஹேர்னியாஸ் வரலாம். அதை சொல்ல இன்சிஷனல் ஹேர்னியான்னு சொல்லுவோம். அப்போ நாங்கள் அப்படியான ஒரு ஆளுக்கு சர்ஜரி செய்த பிறகு அந்த சத்திர சிகிச்சை தளம்பில் வரக்கூடிய குடல் இறக்கத்தை தடுப்பதற்கு சில படிமுறைகளை அவரையும் சொல்லிக் கொடுப்போம். ஒன்று அவர்கள் வெயிட் ஒபீஸ் ஆகாமல் வெயிட் பார்த்துக்கொள்ளணும். மற்றது சில பேருக்கு அந்த அப்டோமினல் சப்போர்ட் இருக்குது, அப்டோமினல் பைண்டர்ஸ் அல்லது பெல்ட் அல்லது அவர்களை எக்ஸசைஸ் செய்ய என்னென்ன மாதிரியான இதை அவாய்ட் பண்ணணும் அப்படி சொல்லி அதுகளை அவர் நடைமுறைப்படுத்தினோம்னா அது நல்லா இருக்கும். ஏன்னா குறிப்பாக ஈவன் தாய்மார் இந்த சிசேரியன் செக்ஷன் அல்லது வயிற்றில் ஏதாவது ஆப்ரேஷன் செய்த எந்த ஒரு நோயாளியும் அதை சப்போர்ட் பண்ணக்கூடிய மாதிரி வெளியில் ஒரு கவுன் ஒரு சப்போர்ட் அப்டோமினல் சப்போர்ட்டோ பைண்டர் பாவிப்பின மாதிரி இருந்தால் அந்த ஸ்காரில் வரக்கூடிய சத்திர சிகிச்சை தளம்பில் வரக்கூடிய குடல் இறக்கம் தவிர்க்கப்படும். மற்றது அவர்களுக்கு ஒரு இருமல் தொடர்ச்சியான இருமல் மலைச்சிக்கல் அல்லது புரோஸ்டேட் போன்ற பிரச்சனைகள் இருக்குமா இருந்தால் அதுக்குரிய சரியான நிவாரணங்களை எடுத்து அந்த பிரச்சனை இல்லாமல் பண்ணணும். ஏன்னா அந்த தொடர்ச்சியான இருமல் அஸ்மாக்கள் அல்லது தொடர்ச்சியான இருமல் உள்ளவர்களுக்கு இந்த அப்டோமினல் ப்ரெஷர் கூடும். அப்போ ஏற்கனவே ஆப்ரேட் பண்ண இடத்துல திருப்பி குடல் இறக்கம் அதில் வர சான்ஸ் கூடும். அப்போ அவர்கள் அப்படியான நோய்களையும் நல்ல கொண்டோல வச்சுருக்க வேணும். மற்றது ஒரு டயபெட்டிக் ஒரு ஆள் நீரிழிவு நோயாளி ஒரு சத்திர சிகிச்சைக்கு உட்பட்டால் அந்த சத்திர சிகிச்சை முடிஞ்ச பிறகு அந்த நீரிழிவு கொண்டோலை சரியாக கவனிக்க வேணும் இன்னும். ஏன்னா அதால் சத்திர சிகிச்சை தளம்பில் இன்ஃபெக்ஷன் வரலாம் அல்லது திருப்பி ஹேர்னியா வரலாம், வீக்னஸாக போகலாம், திருப்பி ஆப்ரேட் பண்ண போனான பிரச்சனை இருக்குமா இருக்குது டயபெட்டிக் கொண்டோல் பிரச்சனை இருந்தால். அப்படியான பல வழியில் இந்த நாங்கள் தடுக்கிற முறைகளை தான் கூட யோசிப்போம். நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்னா ஒரு ஆள் செய்து திருப்பி வரைக்கும் நாங்கள் சத்திர சிகிச்சை செய்யாமல் பார்க்கலாம் தடுக்கலாம்னு யோசிச்சா அது கஷ்டம். சிலவில் திருப்பி சர்ஜரி செய்ய வேண்டிய கட்டத்துக்கு தான் போவோம். ஆனால் திருப்பி அப்படி ஒரு கண்டிஷன் வராமல் தடுக்கிறது தான் பெட்டர்னு நான் நினைக்கிறேன். இந்த விஷயத்தில் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தான் கியூர்னு தான் அந்த இது தடுக்கிறது பெட்டர் தான் நாங்கள் வராமல் காக்கிறது தான் நல்லமன்னு நான் நினைக்கிறேன். அதேவேளை டாக்டர் பொதுவாக பார்க்கும்போது நீங்கள் கூறிய காரணங்கள் அனைத்தும் இப்போது அந்த நோய் நிலைமை சார்ந்ததாக இருக்கின்றது. அதை தாண்டியும் புற காரணிகள் என்று ஏதேனும் தாக்கம் செலுத்துமா? இதை நான் ஏன் கேட்கின்றேன் என்றால் ஒருவருடைய முதுமை காரணமாகவோ அல்லது அவருக்கு இருக்கக்கூடிய வேறு ஏது ஒரு நோய் காரணமாகவோ கூட ஒருவரை சத்திர சிகிச்சைக்கு உட்படுத்த முடியாது என்கின்ற ஒரு நிலை இருந்தால் அவ்வாறான நிலையில் நான் இதை ஏன் கேட்கின்றேன் என்றால் ஒரு சத்திர சிகிச்சை செய்ய வேண்டுமா இல்லையா என்பதை இரண்டாவது முறை செய்ய வேண்டுமா இல்லையா என்பதை தீர்மானிப்பதற்கு தாக்கம் செலுத்தக்கூடிய புற காரணிகள் என்பவை என்னவாக இருக்கக்கூடும்? அதில் நாங்கள் சத்திர சிகிச்சை உண்டு எமர்ஜென்சி இல்லைண்டா. எமர்ஜென்சி மீன்ஸ் ஒருவருக்கு அந்த சத்திர சிகிச்சை செய்யாமல் விட்டால் உயிராபத்து அல்லது அவருடைய அவயவம் உண்டு இழக்கப்படமாக இருந்தால் அது எமர்ஜென்சின்னு இருக்கலாம். அப்படியான ஒரு கண்டிஷன் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் பல இந்த நீங்கள் சொன்ன மாதிரி காரணிகளை மெஷர் பண்ணி தான் பார்ப்போம்.
செய்கிறது நல்லமா செய்யாமல் நல்லமான்னு சில செய்கிறதால ஆப்ரேஷன் செய்கிறதாலே அவருக்கு அதால் வர காம்ப்ளிகேஷனால் உயிராபத்தில் ஒரு அவயவம் வளர்க்க வேண்டி வருமா இருந்தால் அந்த ஆப்ரேஷன் செய்யாமல் தவிர்க்கக்கூடிய நடைமுறைகள் தான் நாங்கள் பாதிப்போம். அதில் முக்கியமானது வயதானவர்களில் அனஸ்தீசியா மயக்க மருந்து கொடுக்கறதுக்கு அவர்கள் ஃபிட் இல்லாமல் இருந்தால் அல்லது அவருடைய டயபெட்டிக் கண்ட்ரோல் அவருடைய ஹார்ட் ஃபெயிலியர் அல்லது இதயத்தின் அந்த திறன் வினைத்திறன் எஃபெக்டிவ் ஃப்ராக்ஷன் சொல்கிறது இதயம் அதாவது ஹார்ட் ஃபெயில் பண்ணி கொண்டு போகிற ஒரு ஆளுக்கு நாங்கள் போய் மீண்டும் அந்த ஹார்ட்லேருந்து என்ன ஒரு சர்ஜரின்றது ஒரு ஸ்ட்ரெஸ் உண்டு. அந்த பாடி இதயத்துக்கு கூட ஸ்ட்ரெஸ். அப்போ அதை நாங்கள் அவரால் அந்த இதயம் தாக்க முடியாத மாதிரி இருக்க மாதிரி இருந்தால் நாங்கள் கட்டாயம் அவாய்ட் பண்ணுவோம். புறக்காரணிகள் இதை தாக்கம் செலுத்தும். அதில் எமர்ஜென்சி என்ற வரைக்கும் நாங்கள் அதை பற்றி யோசிக்கவே இல்லாது. ஏன்னா நாங்கள் செய்யாவிட்டால் பேஷனுக்கு உயிர் ஆபத்தோ பிரச்சனை கட்டாயம் செய்ய வேண்டும். அது நாங்கள் ரிலேஷன்ஸோடையும் பேஷனுக்கு விளங்கப்படுத்தி அவர்களுக்கு சம்மத்தோடு நாங்கள் செய்வோம். அது அப்படி செய்ய எல்லா விதமான மேக்சிமம் ஆப்டிமைசேஷன் எல்லா ஐசியூ வசதிகள் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி தான் செய்வோம். ஆனால் ஒரு காம்ப்ளிகேஷன் இல்லாத ஒரு கண்டிஷனுக்கு ஒரு பிரச்சனை இல்லாத கண்டிஷனை நாங்கள் ஆப்ரேஷனால் வேலை பிரச்சனை வருமா இருந்தால் கடைசி நாளும் செய்ய மாட்டோம். செய்கிறதுக்குரிய டைம் ஒன்றை கொடுப்போம். வேலை நாங்கள் அவரை அதோடையே பழகிக்கொள்ளப்போம். அப்படியே வாழ பழகக்கூடிய மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கி கொடுக்கணும். அதை உத பண்ணாமல். ஆனால் அதால் ஒரு கம்யூனிகேஷன் வரைக்கும் நாங்கள் அந்த நேரம் பார்த்துக்கொள்ளலாம். அப்போ இது ஒரு ஃபிக்ஸ்டாக நாங்கள் சொல்லிடலாம். ஒரு முடிவாக இது இப்படி தான் நான் செய்வோம்னு சொல்லிடலாம். அது ஒவ்வொரு பேஷண்ட் கண்டிஷன் ஒவ்வொரு பேஷண்ட் இருக்கக்கூடிய கோமாபிலிட்டி அவருக்கு இருக்கக்கூடிய வருத்தங்கள் அவருக்கு இருக்கக்கூடிய மற்ற நோய்கள் எல்லாத்தையும் பார்த்து மற்றது எங்களுக்கு சர்ஜரி கட்டாயம் என்னது வலது கை மாதிரி இருக்கிறவ அனஸ்தட்டிஸ் மயக்க மருந்து அவியல்ன்ற அந்த கன்சல்டன் அனஸ்தட்டிஸும் அதில் இன்வால்வ் பண்ணுவாங்க. அவியலும் ஹாப்பி இல்லைன்னா நாங்கள் செய்ய இயலாது. இப்போ என்னுடைய அனஸ்தீசியா கொடுக்குற ஒரு டாக்டர் என்ன கலீக் இந்த பேஷண்ட் கொஞ்சம் ஹை ரிஸ்க்னு சொல்லிக்க நான் இல்லை நீங்கள் கொடுங்க பயப்படாமல் நாங்கள் செய்யணும்னு நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணவும் இல்லாது. அப்போ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு மியூச்சுவலாக பேஷண்டோட கதைச்சு தான் நாங்கள் முடிவெடுக்கணும். அப்போ இதில் பல காரணிகள் தங்கி இருக்கின்றது உண்மை. இன்றைய தினம் நாங்கள் சத்திர சிகிச்சை ஒன்று முடிந்ததன் பிற்பாடு மீண்டும் ஒரு சத்திர சிகிச்சை அதே நோய் தொடர்பாக இடம்பெறுவதானால் அதற்கான காரணங்கள் பற்றியெல்லாம் பேசியிருந்தோம். அதேவேளை எப்படியான சிகிச்சைகள் கட்டாயம் சத்திர சிகிச்சை தான் வேண்டுமா அல்லது மாற்று வழிகள் இருக்கின்றன இது பற்றியெல்லாம் பேசியிருக்கின்றோம். அதேவேளை டாக்டர் இப்போது பேஷண்ட்ஸ் என்று வருகின்ற போது அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை சத்திர சிகிச்சைக்கான தேவை இருக்கின்றது என்று வைத்தியர் கூறினால் அது தொடர்பான மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்வது என்பது சில தயக்கங்கள் இருக்கக்கூடும். அல்லது இந்த சத்திர சிகிச்சைக்கு என்ன காரணம் என்பதை தெரிந்து கொள்வதற்கான அந்த விளக்கத்தை கேட்டு அது தொடர்பான முழுமையான புரிந்துணர்வை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா? அது பற்றி கூறுங்க. கட்டாயமாக இது எத்திக்ஸ் பேஷண்ட்ஸ் எத்திக்ஸ்ன்னு சொல்லுவோம். பேசக்கூடிய உரிமைகள் ரைட்ஸ் பேஷண்ட் ரைட்ஸ் இருக்குது. இது எந்த ஒரு விஷயத்தில் ஈவன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம் நோயாளி என்று வரைக்கும் நோயாளிக்குரிய சில உரிமைகள் இருக்குது. அதில் முக்கியமாக இந்த சர்ஜரி என்று வரைக்கும் மிகவும் உன்னிப்பாக இருக்க வேணும். அதில் மெடிக்கல் வார்டில் பார்க்காத ட்ரக்ஸ் எழுதி கொடுக்குறது அதில் என்னென்னு கேட்குறதுக்கு உரிமை இருக்கலாம். ஆனால் அது பெருசாக பிரச்சனை இல்லை. சர்ஜரின்றது உங்களோட உடம்பில் இன்னொரு ஆளை கத்தியால் ஓப்பன் பண்ணி ஒரு வூண்டை உருவாக்கி ஆப்ரேட் பண்ண அனுமதிக்க போகிறீங்க. அப்போ அது நீங்கள் கட்டாயம் கேட்டுக்கொள்ள வேணும். இப்போ பொதுவாக சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். ஒரு அப்பெண்டிசைட்டிஸ் வந்துட்டு அது உங்களுக்கு மெட்ட வைக்கும் அதே மாதிரி தான் வாரது இல்லாமல் உங்களுக்கு காய்ச்சல் உங்களுக்கு தாங்க முடியலை போயிடும் அங்கே 10 டாக்டர்ஸ் பார்த்து டிசைட் பண்ணி அடிக்கிறோம். அந்த நேரம் போய் சொல்லி கொண்டு இருக்கக்கூடாது இது உண்மையாக அப்பெண்டிஸாக பட்டு தான் பண்ணுவான்ட்டு அப்படி ஆகிய பண்ண வரைக்கும் நான் சொல்லலை. ஒரு சில விஷயங்கள் சர்ஜரி தேவையா இல்லையா செய்யாவிடலாம் நீங்கள் விரும்பினா செய்யலாம்னு சொல்லியிருக்க நீங்கள் அதை பற்றி ஆராயறதுக்கு அதே சர்ஜரிட்ட உங்களுக்கு கேள்வியில் கேட்கலாம். உங்களுக்கு கட்டாய ரைட்ஸ் இருக்குது. இது செய்யாவிட்டால் நடக்கும் செய்கிறதால என்னென்ன பிரச்சனை வரலாம் இது என்ன அனஸ்தீசியா செய்வோம் அனஸ்தீசியாவில் பிரச்சனை வருமா இது செய்த அப்புறம் திருப்பி இதே மாதிரி வருமா அதுக்கு திருப்பி ஆப்ரேட் பண்ணணுமா வேறு முறை இருக்கா இதெல்லாம் நீங்கள் ஆப்ரேஷன் போகும் முதலே கேட்கலாம். மற்றது இப்போ என்னோட வார ஒரு பேஷண்ட் நான் சொல்லி நான் அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடு இல்லைன்னு வைப்போமே. இப்போ நான் சில பிரச்சனை சொல்லி இல்லைன்னு வைப்போம். வச்சா அந்த பேஷனுக்கு நாளை போய் ஆப்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எமர்ஜென்சியை தான் நான் கதைக்கிறது எமர்ஜென்சி அல்லாத பற்றி தான் கதைச்சு கொண்டு இருக்கிறப்போ அவைக்கு ஈவன் ப்ரைவேட்லையோ அல்லது அந்த ஹாஸ்பிட்டலில் வேறு ஒரு சர்ஜன்கிட்ட போய்
நீங்கள் செகண்ட் ஒப்பீனியன் எடுக்கலாம். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை, இது ஒரு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது நீங்கள் கேட்கலாம். அந்த பிள்ளையை நீங்கள் விட தேவையில்லை. ஒரு கட்டாயம் நீங்கள் போகிற ட்ரஸ்ட் பண்ணி போய் நீங்கள் அவர் சொல்ல சிலவில் அவர் சொன்ன விதத்தில் உங்களுக்கு டவுட் இருக்கலாம், அவசரோட அவசரத்தை சொல்லிக்கலாம். அப்போ ஒரு சர்ஜரின்னு சொல்லிக்க அதை பற்றிய முழுமையான விஷயத்தை நீங்கள் அறிஞ்சு கொள்ள வேணும். ஏன்னா நீங்கள் ஒரு ஃபார்மில் சைன் பண்ணுவீங்க. இப்போ நாங்கள் எங்களோட இப்போ ஃபோன் எல்லாருக்கும் வேறு ஒரு ஆப்புகள் ஆட் பண்ணிக்க ஒரு அக்ரி பண்ணுறதுக்கு ஒரு ஓகே பண்ணுறது வேறு டேர்ம்ஸ். ஆனால் யாரும் அதை முழுதும் வாசித்து டேர்ம்ஸ் போடுறதே இல்லை, என்னென்ன எழுதிக்கணும் தெரியல. அதெல்லாம் ஒரு பேங்கில் ஒரு லோனோ இல்லை ஒரு ஏதோ ஒரு கேஷோ நீங்கள் மாற்றவோ இதை போய்க்கு அங்கே ஒரு சைன் பண்ணுவோம் ஒரு ஃபார்மில். அதில் ஒரு வீடு வாங்குறதோ என்னது அந்த முழுதையும் வாசிக்க வேண்டிய உங்களுக்கு கட்டாயம். அதில் கணக்கு இருக்கணும்னு வாசிக்காமல் நீங்கள் சைன் பண்ணி சொல்லிடலாம். அது அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஒரு கன்சென்ட் ஃபார்ம் ஒன்று தருவினோம். இன்ன சர்ஜரி இன்ன காரணத்துக்காக இப்போ இன்ன மயக்க மருந்து கொடுத்து செய்கிறோம், இல்லை என்னென்ன பிரச்சனை வரலாம்னு எல்லாம் எழுதியிருக்கும். அதை வாசித்து அதை உங்களோட மொழியிலே அல்லது உங்களுக்கு இங்கிலீஷ் இருந்தால் இங்கிலீஷ், இல்லை தமிழாக சிங்களமாக உங்களை விளங்குற மொழியில் இருக்க வேணும். அதை வாய்ச்சு அதில் விளங்காத விளக்கம் கேட்டு தான் சைன் பண்ண வேணும். சும்மா டாக்டர் அவனை தார நான் சைன் பண்ணிவிட்டு நாங்கள் நாளைக்கு ஆப்ரேஷன் சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இதெல்லாம் எங்கள்கிட்ட ஹாஸ்பிட்டல் எல்லாத்துலேயும், அது தனியாராக இருக்கட்டும் கவர்மெண்ட்டாக நாங்கள் செய்கிற படிமுறைகள், அது நாங்கள் வளமை செய்து தான் இருப்போம். இது எங்களுக்கு டாக்டர்ஸுக்கு இது பெரிய விஷயமாக தெரியும். நாங்கள் எல்லா பேஷண்ட்டும் கூப்பிட்டு அதில் சைன் பண்ணுங்க கன்சென்ட் ஃபார்ம்னு சொன்னால் சில பேர் அதை நாங்கள் விளங்கப்படுத்துவோம். ஆனால் ஒரு சில பேர் வேலைப்படுவோம், இல்லை அதை ஆல்ரெடி பேஷண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோன்னு நினச்சிக்கொண்டோ அதை விளங்கப்படுத்தாமல் இருந்தால் நீங்கள் விளங்காமல் இருந்தால் கரெக்டாக நீங்கள் கேட்க வேணும். அதுவுமே பேஷண்ட்டை பிள்ளை, பேஷண்ட் அதை அந்த பிள்ளையை விடக்கூடாது. அதில் அப்போ ரிக்கரண்ட்ன்ற விஷயம் கேட்க வேணும். கூட ஆப்ரேட் பண்ணுறீங்க, பெயின் இருக்குவா, கடவுள் வந்து கேட்பினோம் இது மயக்கம் எனக்கு நினைவளத்தானே செய்வீங்க, மெஷ் வைப்பீங்களானே, பெயின் இருக்காதானே, ஆப்ரேஷன் பண்ணி நான் எப்போ வேலையை போகலாம், இதெல்லாம் கேட்பினோம். வேறு நாள் லீவுன்னு போகணும். ஆனால் இது திருப்பி வருமா டாக்டர், அந்த இடத்துல திருப்பி அதை சர்ஜரி செய்ய வேண்டி வருமான்ற ஒரு கேள்வி கேட்க வேண்டாம், கேட்கலாம். நீங்கள் ஒரு சர்ஜரி செய்ய. ஆனால் இப்போ அப்பெண்டிக்ஸ்ன்னு சொன்னால் அப்பெண்டிக்ஸ் எடுத்த அப்புறம் திருப்பி அப்பெண்டிக்ஸ் இருக்க வராது, ரெண்டா அப்பெண்டிக்ஸ் ஒன்று தான் இருக்குது. அப்போ ஆனால் ஒரு சில விஷயங்கள் இப்போ ஒரு நெறிக்காட்டி கழுத்தில் இருக்கக்கூடிய நெறிக்காட்டி என்ன போகும்போது ஒரு கட்டியில் வீக்கம் எடுத்தால் திருப்பி என்ன கொண்டு வந்தால் நாங்கள் யோசிக்க கூட திருப்பி வந்துட்டு. ஏன்னா கழுத்தில் நெறிக்காட்டிகள் பலது இருக்கும். மற்றது இந்த உரோமங்கள் சம்பந்தமாக வரக்கூடிய செபேசியஸ் சிஸ்ட் அல்லது சிஸ்ட்டுகள் வரும் தோலில் உங்களோட உடம்பு முழுதும் உரோமம் இருக்கும், அதில் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் கூட இருக்கும். அப்போ அந்த இடத்துல வரக்கூடிய ஒரு விஷயம் திருப்பியும் வரலாம். ஏன்னா அந்த அதே உரோமம் உடம்பு முழுதும் இருக்குது. அப்போ ஒரு சில விஷயங்கள் நாங்கள் திருப்பி வர தவிர்க்கலாம். அதாவது நீங்கள் விளங்கி கொண்டீங்கன்னா உங்களுக்கு விஷயம் விளங்கும். அதனால் நான் சொல்கிறேன்னா எந்த ஒரு சர்ஜரிக்கு போய் உங்களோட கண்டிஷனை பற்றி கேட்டு அறிந்து கொள்ளுங்க. அல்லது நீங்கள் இப்போ அதை பற்றி படித்தோ இல்லை ஈவன் நீங்கள் இன்டர்நெட்டில் கூட நீங்கள் அதை பற்றி வாய்ச்சி அறிந்து கொள்ள வேணும். அது என்ன ஒரு குறுகிய டைம் கிளினிக்கில் அதுக்குள்ளே உங்களுக்கு முழுதும் விளங்கப்படுத்தக்கூடிய நிலைமையில் டாக்டர்ஸ் இருக்க வேண்டாம், நீங்களும் நிற்கலாம். அதை பெரிய கியூ அதில் நிற்கும். அப்போ நீங்கள் அதை விளங்கி கொண்டு தான் போக வேணும். ஈவன் அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சால் பிறகு அதை பற்றி வாய்ச்சி கொள்ளலாம். இதில் இந்த ஆப்ரேஷன் பிறகு என்ன பிரச்சனை வேணும். அப்போ இதால் நாங்கள் எங்களுடைய டாபிக் அதை ரிக்கரண்ட் வாரதை தவிர்த்து கொள்ளலாம். மற்ற நீங்கள் கேட்ட அந்த ரைட்ஸ் இருக்குது, கட்டாயம் அந்த விவரங்களை அறிய வேணும். அதுவும் அதே சர்ஜன்ட்ட கேட்க தேவையில்லை, வேறொரு சர்ஜன்ட்ட செகண்ட் ஒப்பீனியன் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இவை ஒரு புறம் இருக்க, நோய் சத்திர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்ட அந்த நோயாளியினுடைய தவறுகள் அல்லது அந்த நோயாளி தெரியாமல் அறியாமல் விட்ட பிழைகள் காரணமாக மீண்டும் ஒரு முறை சத்திர சிகிச்சைக்கு உட்படுத்த வேண்டிய தேவைகள் இருக்கின்றது. ஏனென்றால் நீங்கள் அப்படியான பலரை பார்த்திருப்பீர்கள், உங்களுக்கு அவ்வளவு அனுபவம் இருக்கு. ஆக மொத்தத்தில் அவ்வாறான தவறுகள் என்னவாக இருக்கக்கூடும், அதை பற்றி சொல்லுங்கள். அதை முக்கியமாக நான் பார்த்த பிரச்சனைன்னா சர்ஜரி செய்து நாங்கள் இப்போ ஒரு நீண்ட கால ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே அடிக்கடி மீட் பண்ணி சொல்லுவோம், இப்படி சாப்பிடுங்க. இப்போ இந்த ஒரு 2 வீக்ஸ் எல்லாம் வருவினோம், மேக்ஸிமம் ஒரு 1 மந்த் மட்டும் ஒழுங்காக வருவினோம். இப்போ தான் அந்த ஃபாலோஅப்புக்கு வர சொல்லி குறிப்பாக கேன்சர் பேஷண்ட், தைராய்டெக்டமி, ஒரு பிரெஸ்ட்டில் கட்டி எடுத்தவர்கள், மற்றது பித்தப்பை அகற்றப்பட்டவர்கள், இல்லை ஒரு குடலுடைய ஒரு பகுதி அகற்றப்பட்டு இந்த பேக் வச்சு கொலஸ்ட்ராமி அப்படியானவர்கள், அவர்கள் தொடர்ந்து கிளினிக்கை ஒரு குறிப்பிட்ட கால அளவிட 3 மாதமோ 6 மாதம் வரை சொல்லுவோம். அப்படி வரை சொல்கிற மாட்டோம். முதல் ஆரம்பத்தில் அடிக்கடி வருவோம், ஒரு கிழமை வருவோம், 2 வீக்ஸில் வரை சொல்லுவோம், ஒரு 1 மந்தால் வரை சொல்லுவோம். அது ஒழுங்காக வந்துட்டு எல்லாம் ஓகேன்னொன்னே இப்போ 3 மாதத்தில் வரை சொல்லுங்க மறந்துடுவோம். அல்லது ஒரு 6 மந்த் அளவுக்கு வாங்க, திருப்பி ஸ்கேன் பண்ணிவிட்டு வாங்கன்னு சொன்னால் அது ஏன் செய்கிறவன்டா எங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். இது ரிக்கரண்ட் வரலாம், இது இந்த கம்ப்ளிகேஷன் ரெசிடுவல் ப்ராப்ளம்னு சொல்லுவோம்.
அதுண்ட பிரச்சனை திருப்பியும் பரிணாமிக்கலாம். அதை நாங்கள் ஆரம்பத்திலே கண்டுபிடிக்கோம், இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு தான் நாங்கள் அப்படி ஒரு இது செய்து வரப்போ ப்ரோஸ்டேட் ஆப்ரேட் பண்ணவே தெரியலாம், திருப்பி ப்ரோஸ்டேட் வருது. ஈவன் பைபாஸ் பண்ணுறாங்க கூட, கார்டியக் சர்ஜன், ஜெனரல் சர்ஜன் எல்லாம் கார்டியக் சர்ஜன் செய்கிற பைபாஸில் கூட திருப்பி ஒரு 1 இயரால் அந்த ட்ரெட்மில் எக்கோ எல்லாம் செய்வினோம். ஆஞ்சியோகிராம் கூட செய்ய சொல்கிறேன் ஒரு 3 இயர்ஸ் ஆள். ஏன்னா திருப்பியும் பிளாக் வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. ஏன்னா ஹார்ட்டில் எத்தனையோ நரம்புகள் இருக்குது, எத்தனையோ வாட் இஸ் கால் கொரோனரி ஆர்ட்ரியான்னு சொல்லுவோம், இதயத்துக்கு கொடுக்குற நாடிகள். அந்த நாடிகளில் 2 பிளாக்கை நாங்கள் பைபாஸ் பண்ணியில் ஸ்டென்ட் போட்டால் பிறகு நாங்கள் நீங்கள் கூட நீ ஹார்ட் அட்டாக்கே வராது. இது ஓகே இருக்க மற்ற ஒரு ஆர்ட்ரி பிளாக் பண்ணலாம். இப்போ கட்டாயம் நாங்கள் அந்த ஃபாலோஅப்பில் பட் எல்லாத்துக்கும் ஃபாலோஅப்பில் இருக்க சொல்கிறேன். இல்லை இப்போ அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேட் பண்ண யாராவது நாங்கள் இருந்தால் பார்க்கலாம். அந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டுருக்காங்க. உங்களை ஒரு நாளும் 1 மந்த் அப்புறம் நீங்கள் பேர்ந்து போய் இந்த அப்பெண்டிக்ஸை பற்றி உங்களை ஃபாலோஅப்பு கிளினிக்கு போக மாட்டீங்க. ஏன்னா ஒரு அப்பெண்டிக்ஸ் அதை எடுத்து 1 மந்த்துக்கு தான் பிரச்சனை தீர்ந்துட்டா ஓகே. அந்த வெட்டி நேரத்தில் பிரச்சனை வந்த அவளிய அப்பெண்டிக்ஸ்ன்ற விஷயம் இருக்காது. அப்போ அவர்கள் போக தேவையில்லை. ஆனால் ஒரு சில கண்டிஷன் டாக்டர் சொல்லி வேணும், குறிப்பாக தைராய்டெக்டமி, பிரெஸ்ட்டில் கேன்சர் வந்து ரிமூவ் பண்ண ஆக்கள், நெறிக்கட்டிகள் அகற்றின ஆக்கள், மற்றது இப்போ ஒரு டயபெட்டிக் ஃபுட் வந்து வூண்ட கேர் எடுத்த ஆக்கள், வெரிகோஸ் வெயின் பண்ணின ஆக்கள், அவையெல்லாம் திருப்பி போக வேண்டிய கட்டங்கள் இருக்கும். அப்போ அவையல் அந்த அந்த டைமு போகாம விடுறது ஒரு பெரிய முக்கியமான விஷயம். அதால் தான் மற்ற பிரச்சனைலாம் வருது. அப்போ என்ன செய்யணும், அந்த சொல்கிற டயட்டை கைவிட்டுடணும். என்ன மாதிரி சாப்பாடு சாப்பிட சொன்னோமோ அதை சாப்பிட இல்லை, பழைய தங்களோட பேட் ஹேபிட்டு போயிடணும். ஆல்கஹால் எடுக்க துவங்கிடணும், எடுக்க விட்டவையெல்லாம் பழகிடணும். திருப்பி சிகரெட் விட்டுருந்தவர் விட்டு போட்டு இப்போ அதை கிளினிக்கில் போய் சொல்லிக்காங்க. அந்த படங்கள் இருக்கும், அதுக்குரிய நாங்கள் இதில் காட்டுவோம். அந்த சிகரெட் குடித்தா என்ன நடக்க வேண்டுவாங்க, இதில் பார்ப்பினோம், மெட்டாக்களோட கதைப்பினம், மற்ற பேஷண்ட்ஸை பார்ப்பினோம். அது திருப்பி வந்தாங்களேன்னு வந்தேன்னு பார்ப்பினோம், அதுக்கே பயம் பெறும். போகாவிட்டோன்னா அந்த பயம் இருக்காது, அந்த மறந்துடுவீனம். அப்போ திருப்பி பழைய லைஃப் ஸ்டைலில் போயிக்க. முக்கியமாக நீங்கள் கேட்டதில் அந்த ஒழுங்காக ஃபாலோஅப்பை சொன்னபடி செய்யாத ஒரு காரணம். மற்றது அதால் தீய உணவு பழக்கம், தீய பழக்க வழக்கங்கள், ஆல்கோஹால், சிகரெட்டை திருப்பி போகிறது. மற்ற அவருடைய இந்த இந்த பிரச்சனைக்கான காரணமான டிசீஸை ட்ரீட்மெண்ட்டை செய்யாமறது. அதாவது நான் சொன்ன மாதிரி ஒரு ஆஸ்மாவில் குரோனிக் காஃபை நாங்கள் நெக்லெக்ட் பண்ணுறது, மலச்சிக்கலுக்கு மருந்து எடுக்காம விட்டால் திருப்பி ஹேர்னியா வரலாம். டயபெட்டிக்காக கண்ட்ரோல் பண்ணது திருப்பி டயபெட்டிக் ஃபுட் அதை வூண்ட் ஹீல் பண்ண திருப்பியும் அல்சர் வரலாம். வெரிகோஸ் வெயினை சரியாக ஸ்டாக்கிங்ஸ் போட்டு அந்த சரியான முறையில் நாங்கள் சொன்ன மாதிரி செய்யாமல் இருந்தால் திருப்பி வெரிகோஸ் வெயினுடைய கால் வீக்கம் வந்து தோலில் தடிப்பு ஏற்பட்டு புண்கள் ஏற்படலாம், எல்லாம் ப்ளீட் பண்ணலாம். அப்போ அந்த ஃபாலோஅப்பும் அந்த சொல்கிற நாங்கள் அறிவுரைகளை நீங்கள் செய்யாமல் விட்டால் இது வந்து ஒரு சிம்பிள். இது வந்து இது நத்திங், நான் புதுசாக சொல்கிற விஷயம் இல்லை. அந்த திருப்பி ஞாபகப்படுத்த வேண்டிய நீங்கள் பேஷண்ட்ஸ் வந்து ஒரு கிளினிக்கு உங்களுக்கு ஒரு புக் போட்டோ இல்லை ஒரு சர்ஜிக்கல் கிளினிக் திரும்பி வாங்கோன்னு சொல்லும்போது நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுறதை நீங்கள் நெக்லெக்ட் பண்ணினா அந்த பிரச்சனை திருப்பி வரக்கூடிய ரிக்கரண்ட் வரக்கூடிய சந்தர்ப்பம் கட்டாயம் இருக்கும். ஆதவன் அவர்களோடு இன்றைய தினம் நாங்கள் சத்திர சிகிச்சை ஒன்றின் பிற்பாடு மீண்டும் அந்த சத்திர சிகிச்சை செய்வதானால் அதற்கான காரணங்கள் என்னென்ன, அதேவேளை எங்கள் பக்கம் இருக்கக்கூடிய தவறுகள் என்னென்ன, இதை எப்படி நிவர்த்தி செய்து கொள்வது, சிகிச்சை தான் சத்திர சிகிச்சை தான் மீண்டும் வேண்டுமா அல்லது வேறு ஏதும் வழிகள் இருக்கின்றதா, இப்படி பல விடயங்களை பேசியிருக்கின்றோம். டாக்டர், இவற்றை தாண்டி நீங்கள் கூறுகின்ற போது அந்த 3 முக்கிய காரணங்களை கூறுகின்ற போது மூன்றாவதாக கூறிய விடயம் ஒரு சத்திர சிகிச்சைக்கு உட்படுத்துகின்ற போது அந்த சிகிச்சை செய்கின்ற அந்த நிபுணருடைய தவறுகள், அதாவது சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அவரால் இடம்பெறுகின்ற தவறுகள் அல்லது அந்த சத்திர சிகிச்சையில் ஏற்படக்கூடிய ஏதேனும் ஒரு பிரச்சனை காரணமாக மீண்டும் ஒரு சத்திர சிகிச்சைக்கான தேவை ஏற்படுகின்றது என்று சொன்னால் அது எவ்வாறான சூழ்நிலைகளில் ஏற்படக்கூடும், அதை பற்றி கூறுங்கள். கட்டாயமாக அது ஒரு காரணம். என்ன, ஒரு பேஷண்ட் ஒரு பிழையும் இல்லாமல் அந்த டிசீஸ் வந்து சிம்பிளான கேஸை செய்கிற சர்ஜன் செய்கிற டைம் வந்து எமர்ஜென்சியாக ஒரு சரியான முறையை பின்பற்றாமல் அல்லது அதில் பயன்படுத்த சில அந்த கருவிகளில் ஏற்பட்ட குறையால் கூட அந்த இது திருப்பி வரலாம். அப்போ அது நான் சொல்கிறேன் எப்படின்னு சொன்னால், ஒரு ஹெவி ஒர்க், ஒரு நீண்ட இதில் ஒரு லாங் டே சர்ஜிக்கல் டைமில் லாஸ்ட் ஃபியூ டே சர்ஜன்ஸ் எல்லாரும் ஹியூமன்ஸ் தான். எல்லா டாக்டர்ஸும் கோட் இல்லை, கடவுள் இல்லை, அவர் சூப்பர் மேன் இல்லை, வெறும் மேனேஜர்கள் அக்செப்ட் பண்ணணும். ஒரு நீண்ட லிஸ்ட் ஒன்று போய் கொண்டு போது கடைசியாக செய்கிற கேஸ் ஒன்று காம்ப்ளிகேட்டடான ஒரு பிரச்சனை கேஸாக இருந்தால் அதில் சிலவளை அந்த பிரச்சனை ஏற்படலாம்.
அது அநேகமாக அந்த சர்ஜன் செய்து போட்டு வரைக்கும் அவருக்கு தெரிய வரும். அவர் அப்படியே கட்டாமல் அந்த பேஷண்ட் கொஞ்சம் கவனம் பார்ப்பிடும், என்ன வீட்டை போக விடாமல் அது எல்லாம் திருப்பி ஃபாலோ அப்பிலே இருக்க வேண்டி வரும். மற்றது எமர்ஜென்சி தான் கூட பிரச்சனை வர்றது. இப்போ ஒரு சர்ஜன் டயர்டுன்னு சொன்னால் கடைசி போகிறோம் நாங்கள் சொல்லலாம், இன்றைக்கு இதோட நிப்பாட்டுவோம், லிஸ்ட்டை நிப்பாட்டலாம்னு சொல்லி போட்டு போஸ்ட்போன் பண்ணலாம். மற்றது அல்லது வேறொரு சர்ஜன்ட்டு அதை செய்யக்கூடிய ஆளை நாங்கள் பொறுப்பு கொடுக்கலாம் ஹாஸ்பிட்டலில். அப்படி கலீக்ஸ் ஹெல்ப் பண்ணுறாங்க இருக்கணும், ஒரு ஆளை செய்து ஏதாவது ஒரு திடீரென ஒரு அன்றைக்கு 7 வரைக்கும் அன்றைக்கு லிஸ்ட்டை நிப்பாட்டலாம், அல்லது இன்னொரு சர்ஜன் வந்து ஹெல்ப் பண்ணலாம், கட்டாயவங்களுக்கு கலீக்ஸ் இருப்பிடும் வந்து ஹெல்ப் பண்ணலாம். அப்படி செய்யாமல் எப்போ தவறுமெண்டா இவர் தான் இப்போ பெரிஃபரியில், அது பெரிஃபரிலாம் நடக்கலாம். இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் அந்த சர்ஜன் மட்டும்தான் ஒர்க் பண்ணுறாருண்டா, ஒரு மாவட்ட வைத்தியசாலையில் அன்றைக்கு அவர் தான் ஒன் காலில் நிற்கிறார். சாட்டர்டே சண்டேன்னு சொல்லுவாங்க, 2 பேர் நிற்கிறது இல்லை. சாட்டர்டே சண்டே 2 பேர் ஒர்க் பண்ண இடத்துல சாட்டர்டே சண்டே அதேமாதிரி ஒரு ஆள் தான் நிற்பார், மற்ற சண்டே தான் அவர் நிற்பார். அப்படி தான் கவர் பண்ணுவாங்க. நான் வவுனியாவில் இருக்கும்போது அப்படி தான் செய்தோம். அப்போ அவர் தான் நிற்கிறார். ஆனால் அவர் கணக்கு ஆப்ரேஷன் செய்து கேஷுவாலிட்டின்னா எங்களுக்கு நான் சொல்லலாம், சில அவ்வளோ ஒன்றும் செய்யாமல் இருப்போம், சில விட 10 கேஸ் வரும். அப்போ 9வது கேஸ் முடிஞ்சிருக்கு, 10வது பெரிய ஒரு ஆக்சிடென்ட் பட்ட ஒரு பெரிய மல்டிபிள் இதோட வரைக்க அந்த சர்ஜரியில் அவர் கட்டாயம் செய்ய வேணும், மாட்டேன்னு சொல்லலாம், அது வேறு சர்ஜனும் இல்லை. ஆனால் கலையாக இருந்தாலும் செய்ய வேணும். செய்யக்க ஃபாஸ்ட்டாக செய்ய வேண்டி வரும், பேஷண்ட் உயிரை பாதுகாக்கிறது. அப்படி ஃபாஸ்ட்டாகவும் கலையோடையும் செய்யக்க தான் இந்த அப்படியான பிரச்சனைகள் ஏற்படலாம். அப்போ அது எங்களுக்கு வடிவாக தெரியும். அந்த செய்த சுச்சுவேஷனுக்கு ஒரு ஆள் ஒரு பிரச்சனை திருப்பி வரைக்கும் நாங்கள் இது எப்போ செய்தது இந்த காரணத்துக்கு எமர்ஜென்சின்னு சொன்னோன்னே தெரியும். ஈவன் இந்த சிசேரியன் செக்ஷன் உங்களுக்கு தெரியும், எமர்ஜென்சி சிசேரியன் செக்ஷனில் சில விட அந்த ஓப்பனிங் வந்து கீழே வெட்ட மாட்டோம், மேலே லெப்ரோட்டமி மாதிரி நார்மலாக ஓப்பன் பண்ணி செய்திருப்போம். பழைய நாட்கள் செய்த பார்த்தா தெரியும். எமர்ஜென்சி அன்னைக்கு நாங்கள் லெப்ரோட்டமி லெப்ரோஸ்கோப்பெல்லாம் போட்டு செய்ய மாட்டோம், ஓப்பன் பண்ணி தான் செய்ய வேண்டி வரும். அப்போ அது ஒரு பிரச்சனை. மற்ற டெக்னிக்கை பார்க்க சில விட அங்கே கிடைச்ச அந்த அந்த குறிப்பிட்ட இடத்துல அந்த சர்ஜரி செய்ய வசதி இல்லாட்டிலும் நாங்கள் எமர்ஜென்சியால் அங்கே செய்ய வேண்டிய கட்டத்தில் செய்ய அங்கே அந்த அதுக்குரிய சரியான உபகரணங்கள் இல்லாட்டில், அதுக்குரிய அந்த இலை சூச்ச மெட்டீரியல், அதுக்குரிய அந்த ஃபோர்செப்ஸுகள், அந்த கிளிப்ஸுகள், அந்த ஸ்டேப்லர்ஸ் இல்லாமல் இருக்குமா இருந்தால் நாங்கள் கையால் அதை செய்ய வலிக்கிற போது டைம் கூட எடுக்கும். பட் அந்த டெக்னிக்கும் சரியாக பொருந்து இதாக இருக்கலாம். ஒரு குடலை பொறுத்துறதோ இன்னும் இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்து ஸ்டேப்லர்ஸ் கிளிப்ஸ் பார்க்குறதால வெரி வெரி எஃபெக்டிவ். ஆனால் கையால் செய்யும்போது அது என்னென்னா டைம் எடுக்கும். அப்போ டைம் போகும்போது எனஸ்தீசியா கூட இருக்கும், அது காம்ப்ளிகேஷன் வர சான்ஸ் இருக்குது, எக்ஸ்போஸ் பண்ணுற டைம் கூட இன்ஃபெக்ஷன் வரலாம். அப்படி அந்த சிச்சுவேஷன் தான் நாங்கள் பிரச்சனை கொண்டு வரும். அப்போ இதில் வந்து நாங்கள் ஒரு இதுவும் தனிப்பட்ட இதில் அக்செப்ட் பண்ணத்தான் வேணும். அப்படி ஒரு சிச்சுவேஷன் ஒன்று இருக்குண்டு. மற்றது என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா, ஒரு வைட்டல் ஸ்ட்ரக்சருக்கு கழுத்தில் ஒரு தைராய்டெக்டமி செய்யும் போது அந்த தைராய்டு வளர்ந்த விதம் அது மிகவும் பெரிய தைராய்டாக இருக்குமா இருந்தால் சில விட ஒரு தைராய்டு ஒரு பகுதி போய் அந்த பிரெயினுக்கு போகிற ஆற்றி அல்லது நாங்கள் குரலுக்கு போகிற நரம்போட சம்மந்தமாக ஒட்டுப்பட்டு மாதிரி இருந்தால் நாங்கள் அதை எடுக்க போனோம்னா நாங்கள் என்ன தைராய்டை முழுமையாக எடுத்து விட வேணும். இந்த பேஷனுக்கு எனக்கு இந்த கேன்சர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எடுக்கிறேன்டா பிரெயினுக்கு போகிற ஆற்றி இதெல்லாம் டேமேஜ் பண்ண வேண்டி வரலாம், அல்லது மூச்சு குழாயை டேமேஜ் பண்ண வேண்டி வரலாம். பண்ணினா இப்போ இந்த மூச்சு குழாய் அந்த குழாய் ட்ரெக்கியோஸ்டமி செய்து சுவாசம் கொடுக்க வேண்டி வரும், ஐசியூவில் வைக்க வேண்டி வரும். அப்போ அப்படியான சந்தர்ப்பங்களையும் நாங்கள் எது சரியென்று பார்த்து செய்ய வேண்டி இருக்கும். ஆனால் அப்புறம் கேன்சர் என்று வந்து இருக்கும்போது நாங்கள் கேன்சருக்குரிய முழு நெறிக்கட்டிகளும் அந்த அந்த பகுதியில் இருக்கிற முழு பகுதியும், இப்போ குடலில் கேன்சர் அந்த குடல் கேன்சரான பகுதியும் அதோட சில நெறிக்கட்டிகள் அந்த கொழுப்பு படை எல்லாம் அகற்ற வேணும். அப்படி அகற்றிக்க சில சிறுநீர் குழாய் அதில் மாட்டுப்பட்டிருந்தால் அது டேமேஜ் பண்ணப்படலாம், சிறுநீர் பை ஒட்டுப்பட்டிருந்தால் அது டேமேஜ் பண்ணப்படலாம். சில ஒரு ஓவரி பெண்களில் ஓவரி சேர்ந்திருந்தால் அதை அகற்ற வேண்டி வரலாம். இப்படியான பிரச்சனைகள் ஏற்படும். இதுகளெல்லாம் ஒரு காம்ப்ளிகேஷன் இல்லை ஒரு ரிக்கரண்டாக இதால் பேர்ந்த ஒரு நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அது நாங்கள் அதை சர்ஜனை டெக்னிக்னு சொல்ல இயலாது, அது அந்த சிச்சுவேஷன். அல்லது நாங்கள் என்ன செய்வோம், அதை அந்த ஸ்ட்ரக்சரை பாதுகாக்கிறதுக்காக அதை இதில் ஒரு பகுதியை விட்டுட்டு வருவோம். தைராய்டில் ஒரு பகுதியை எடுக்காமல் அது கேன்சர் இல்லைன்னு சொன்னால் அதை விட்டுட்டு வருவோம். அது அப்போ அந்த விட்ட பகுதி பேருந்து வளர்ந்து கட்டியாக வரும்போது ரிக்கரண்டாக வரும். அப்போ பேஷண்ட் நினைக்கும் அப்போ டாக்டர் வடிவேல எடுக்க இல்லைன்னு. ஆனால் நான் ஏன் எடுக்காம விட்டேன்டா அந்த நேரம் நான் எடுக்க போயிருந்தேன்டா சில வேளை அந்த வைட்டல் பிரெயினுக்கு போகிற ஆற்றியோ அல்லது நேர்வோ வெட்டுப்பட்டு ஒரு குரல் போகலாம், வோக்கல் கோட் போகலாம். அப்படியான பல பிரச்சனைகள் சர்ஜன்ஸின் டெக்னிக்லேயும் இருக்குது. அப்போ இது பேஷண்ட் விளங்கி கொள்ள வேணும்.
ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் விடுற பிள்ளைன்னா அதை வந்து திருப்பி சொல்கிறோம் இல்லை. இப்போ சர்ஜரின்ற முறையில் நாங்கள் அது அனுபவத்தில் தான் நாங்கள் பழகிறோம். இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்தால் வார்டில் அடுத்த நாள் வந்து பேஷண்ட் வீட்டை போகும்போது சொல்ல வேணும், அல்ல அந்த கார்ட்லேயும் எழுத வேணும். இப்படி ஒரு சிச்சுவேஷனில் ஒரு சிறு பகுதி அகற்ற முடியாமல் விடப்பட்டிருக்கு. தேர்ஸ் எ பாசிபிலிட்டி ஃபார் ரிக்கவர், திருப்பி வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றதை நாங்கள் சுட்டி காட்ட வேண்டாம், திருப்பி வரைக்க ஒரு பிரச்சனை வராது. ஒரு சில கண்டிஷன் இருக்குது. இந்த கேங்கிலியன் ரெண்டு தெரியுமாக்கள், இந்த கை மணிக்கட்டு பகுதியில் கட்டிகள் மாதிரி வரும், அது ஒரு நீர் கட்டி உண்டு, சிஸ்ட் உண்டு. அது என்னுடைய அந்த கைகளை இயக்குகிற நரம்புகளில் ஷீட்லேருந்து வாருது, அந்த வெளி சுவர்லேருந்து வார ஒரு நீர் கட்டி. அதை நாங்கள் முழுமையாக அகற்றுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அதில் வந்து ஈவன் அதில் எங்களோட டெக்ஸ்ட் புக்லேயே இருக்குது, ரிக்கரண்ட் ரேட் கூட உண்டு. ரிக்கரன்ஸ் வரலாம் 5 to 10% ரிக்கரண்ட் வரலாம் கேங்கிலியன் ஆப்ரேட் பண்ண பிறகு. அப்போ ஏனென்னா அந்த முழுமையாக கட் பண்ணி அகற்றினா சிலவில் அந்த நரம்பே வெட்ட வேண்டியது. அந்த டெண்டன்னு நரம்பு சொல்கிறது நர்வ்ஸ், டெண்டனை தாங்கள் அந்த இயக்க தசை நரம்பே வெட்ட வேண்டி வரும். அப்போ இந்த விரல் மூவ் பண்ணுறது இயலாமல் போயிடும். அப்போ அப்படியான இதில் அவாய்ட் பண்ணது நாங்கள் ஒரு பகுதியை விட்டு எடுக்க வேண்டிய கட்டங்கள் வேறு. அல்லது முக்கியமான ஆர்ட்ரி, இப்போ சொன்ன மாதிரி இதில் ஒரு ரேடியல் ஆர்ட்ரி இருக்குது, அது பக்கத்தில் இருக்கும் மாதிரி அதை அந்த நாடியே டேமேஜ் பண்ணாமல் எடுக்கிறத நாங்கள் முழுமையாக எடுக்க மாட்டோம். அப்போ அந்த சின்ன விஷயமே திருப்பியும் வளரலாம், ரிக்கரன்ஸ் வரும். இதெல்லாம் இந்த ரிக்கரன்ஸுக்குரிய காரணங்கள். அப்போ இதில் வந்து உங்களுக்கு விளங்குது, ஒரு சர்ஜனால் டெக்னிக்கலாலேயும் வரலாம். அந்த டெக்னிக்கு காரணமும் எமர்ஜென்சி அல்ல ஒரு சில காரணங்களால் சில சர்ஜன் தெரிஞ்சு கொண்டே விடுவேன். இதில் ரிக்கரண்ட் வரும், ஒன்றும் செய்யலாம், விட்டு தான் வரணும் மட்டும் சொல்லி போட்டு வந்து பேஷண்ட்டு சொல்லி விடுவோம், இதில் திருப்பி வரலாம், நீங்கள் பயப்பட வேணாம்னு சொல்லி விடுவோம். அதுதான் இந்த ரிக்கரண்ட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய பிரச்சனை இதுதான். இதில் வந்து உண்மையாக பார்க்க போனால் கம்யூனிகேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். பேஷண்டோட டாக்டர் கதைச்சு அந்த சர்ஜரி அதை பேஷண்ட்டும் கதைக்க வேணும், ஃப்ரீயாக அதை ரேப்போ அதை பற்றிய வடிவாக சர்ஜரிக்கு முதலும் கதைக்க வேணும். சர்ஜரி முடிஞ்ச அப்புறம் எப்படி சாட்டிஸ்ஃபைடாக எப்படி செய்வீங்க அப்படின்னு கதைச்சு அதை கிளியர் பண்ணிட்டோம்னா திருப்பி இருக்க அந்த கண்டிஷன் வேறு தடுக்கலாம். வந்தாலும் நாங்கள் அக்செப்ட் பண்ணலாம், அதுக்குரிய வழிமுறையை பார்த்துக்கொள்ளலாம். ஆக மொத்தத்தில் ஒவ்வொரு முறையும் சத்திர சிகிச்சைக்கு பிறகு என்று சொல்லி ஒரு நோயாளி கடைபிடிக்க வேண்டிய விடயங்கள் என்று வைத்தியர்களால் பரிந்துரைக்கப்படுகின்ற சில விடயங்கள் இருக்கும். ஒரு சத்திர சிகிச்சை முடிந்து மீண்டும் ஒரு சத்திர சிகிச்சை அதே நோய் தொடர்பாக இடம்பெறுகின்றது என்றால் அது தொடர்பான பரிந்துரைகள் என்பவை இன்னும் அதிகமாக இருக்கக்கூடும். அந்த நோயாளிக்கும் அது தொடர்பான பொறுப்பு என்பது அதிகம். ஆகவே அப்படியான ஒரு சத்திர சிகிச்சை நடந்து முடிந்ததன் பிற்பாடு ஒரு நோயாளி கடைபிடிக்க வேண்டிய விடயங்கள் அல்லது வைத்தியரால் பரிந்துரைக்கப்படும் விடயங்கள் என்ன? அதில் வந்து அந்த நோயின் காம்ப்ளிகேஷன்ஸ், அதாவது பக்க விளைவுகளை தடுக்கக்கூடிய முறைகளை தான் நீங்கள் முதல் கடைப்பிடிக்க வேணும். அந்த தழும்போ வடிவோ அந்த எப்படியான ஷேப்பில் இருக்கின்றதை பற்றி செகண்டரை தான் யோசிக்க வேணும். அதுதான் முக்கியமான விஷயம். அதை நீங்கள் கைக்க சில பேர் டாக்டர் எனக்கு இது அசிங்கமாக இருக்குது, இதில் இப்படி தையல் போட வேணாம், இதில் வெட்ட வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்போ அது உங்களோட முதல் முக்கிய விஷயம். அந்த நோய் சம்பந்தமான விஷயம் சத்திர சிகிச்சை மூலம் முழுமையாக அகற்றப்பட வேண்டும். மற்றது அதால் வரக்கூடிய என்ன பிரச்சனையை நீங்கள் அக்செப்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்க வேணும். திருப்பி வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பிரச்சனை என்ன மாதிரி இருக்க வேணும், என்ன பிரச்சனையால் அந்த டிசீஸ் வந்தது, இனி வராமல் இருக்க என்ன செய்யணும்னு நீங்களாக கேட்டு அறிய வேணும், டாக்டர்ஸாக சொல்லாட்டிலும். மற்ற அதை நீங்கள் சரியாக கடைப்பிடிக்க வேணும். முதல்ல நான் முதல்ல ஒரு கேள்வியாக சொன்ன போல் அந்த இதில் வந்து ஃபாலோ அப் சில கண்டிஷனுக்கு நாங்கள் சொன்ன வேண்டாம், நீங்கள் இதில் கவனமாக இருக்கும், இந்த பிரச்சனை கொஞ்சம் திருப்பியும் வரலாம், இது இன்னென்ன நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கோ, மற்றது ஒழுங்காக கிளினிக்கில் வந்து காட்டிட்டு போங்கோ, இன்னென்ன டெஸ்ட்டை செய்து பார்த்து கொள்ளுங்கோ. மற்ற உங்களோட இந்த டயபெட்டிக்கா, கொஃபா, அஸ்மாவா அல்லது உடல் பருமனா குறைக்கிறதா, மற்றது உங்களோட செய்கிற ஒர்க் சில ஒரு ஸ்ட்ரெஸ் ஒரு பிரச்சனை இருக்கலாம், உங்களோட ஒர்க்கின ஸ்ட்ரெஸ் குறைக்கக்கூடிய மாதிரி ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளுங்க. உங்களோட லைஃப் ஸ்டைலில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வாங்கன்னு சொன்னால் அதுகளை செய்துங்கன்னு சொன்னால் பெரும்பாலும் இந்த ரிக்கரண்ட் வரதை தவிர்த்து கொள்ளலாம். சிறப்பு டாக்டர். ஆக மொத்தத்தில் எங்களுக்கான ஒரு சத்திர சிகிச்சை ஒன்று ஏற்படுகின்றது என்று சொன்னால் அந்த சத்திர சிகிச்சைக்கு பின்னர் அந்த சத்திர சிகிச்சை சார்ந்தே மேலதிக சத்திர சிகிச்சைகள் தேவையாக இருந்தால் அதற்கான காரணங்கள் என்னென்ன, அது தொடர்பான சிகிச்சைகள் என்னென்ன, சத்திர சிகிச்சைக்கு உட்படுத்தாமல் மாற்று வழிகள் எவை இருக்கின்றன கையாள்வதற்கு, அது மாத்திரமல்லாமல் ஒரு நோயாளி சார்ந்து அவர் கவனிக்க வேண்டிய விடயங்கள் எவ்வாறு இருக்கின்றன, இப்படி பல விடயங்களையும் இன்றைய தினம் ஆரோக்கியம் நிகழ்ச்சி வாயிலாக பேசக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக ஒரு நோய் என்று இல்லாமல் ஒட்டுமொத்த
ஒட்டுமொத்தமாக சத்திர சிகிச்சை தேவைப்படுகின்றவர்கள் அனைவருக்குமாக இது ஒரு விழிப்புணர்வான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கக்கூடும். ஆக மொத்தத்தில் இப்படியான ஒரு மிகவும் எளிமையான விளக்கங்களாக இருந்தன. அதேவேளை அந்த உதாரணங்களாக கூறிய விடயங்கள், நடைமுறை சார்ந்த பிரச்சனைகள் என்பவை ஒவ்வொருவரும் நான் இந்த தவறை விடுகின்றேன் என்பதாக உணர்ந்து தங்களை திருத்திக் கொள்ளக்கூடியதான ஒரு கலந்துரையாடலாக இது இருந்தது. ஆகவே டாக்டர் ஆதவன் அவர்களுக்கு நிகழ்ச்சி குழுமம் சார்பாக நன்றிகள் டாக்டர். நன்றி. இன்றைய தினம் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் நாங்கள் பேசிய விடயம், ஒரு சத்திர சிகிச்சையின் பிற்பாடு மீண்டும் ஒரு சத்திர சிகிச்சைக்கான தேவை எழுகின்றது என்றால் அது எப்படியான சூழ்நிலையில் எழுகின்றது, அது தொடர்பாக வைத்தியத்துறை எப்படியான தயார்படுத்தல்களோடு இருக்கின்றது என்பது பற்றியதாக இருந்தது. ஆக மொத்தத்தில் இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு சார்ந்து அல்லது சத்திர சிகிச்சை என்பதை தொடர்பான ஒரு பயம் நீங்கி அது தொடர்பான விளக்கங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய அல்லது அது பற்றியதான தெளிவை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதான ஒரு கலந்துரையாடலாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இத்தோடு ஆரோக்கியம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து நானும் விடைபெறுகிறேன். மற்றும் ஒரு ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.